ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு பாட்டுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டோ நம்மளுக்கு ஏன் படிக்கும் போது கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கப்படும் போது நம்மளுக்கு ஸ்டாஃப்ஸ் எப்படி சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அனுபவம் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க. எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்த வாய் விட்டு படித்து அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ சும்மா உட்காந்து நீங்கள் வந்து ஏதாவது கேம் விளையாடுறதுக்கோ இல்லை வந்து வெளியில் போகிறதுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா, ஐயோ மறந்துருச்சேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தட்டுவோம். இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காது பின்னாடி சொறிவோம், இல்லையா தலையை தட்டி கொடுத்துப்போம். இதெல்லாம் என்னன்னா நம்மளோட ஸ்டோரேஜ். ஸோ நம்ம உணவு ரீதியாக தான் நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு ஸ்டோரேஜ் போகும். அந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம இது பண்ணணும்னா நம்மளோட உணவு பழக்கத்தையும் நம்மளோட தூக்கத்தையும் சரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஞாபகம் மறதிங்கிறது இருந்து விடுபடலாம். உணவில் எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக உட்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சௌமிலா. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து மெயினாக வந்து சொல்கிற ஒரு விஷயமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் மறதி. எந்த விஷயம் படித்தாலும் மறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் கூட தனுஷ் சார் சொல்லியிருப்பாங்க, திருக்குறள், அதாவது MP3 இருக்க 2000 பாட்டு கூட ஞாபகம் இருக்கு மச்சான், இந்த 2 அடி திருக்குறள் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 அடி திருக்குறள் வந்து யாருமே நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடியோ பாட்டு பாடியோ சொல்லி கொடுக்கல. ஸோ ஒருவேளை அப்படி சொல்லி கொடுத்துதான் நம்மளுக்கு இந்நேரம் மண்டையில் ஏறி இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் MP3 சாங்ஸ் நம்ம வீடியோவாகவும் பார்க்குறோம், காது கொடுத்தும் கேட்குறோம். அதை வந்து வர ஹம்மிங் மூலமாக நம்ம வந்து டெய்லியும் வந்து அதை பாட ஆரம்பிக்கிறோம். அதனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகுது. அந்த மாதிரி யாராச்சும் நம்மளுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வேணால் ஸ்டோர் ஆகும். ஆனால் அது நடக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் குறைபாடுனால கூட நடக்குது. எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு பாட்டுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டோ நம்மளுக்கு ஏன் படிக்கும் போது கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கப்படும் போது நம்மளுக்கு ஸ்டாஃப்ஸ் எப்படி சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அனுபவம் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க. அந்த சொல்லித்தரதை நீங்கள் வந்து அப்போ வந்து புக்கோ ஏதாவது வச்சு ரெஃபர் பண்ணுறீங்க. ஆனால் அதை ரெஃபர் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம மனதளவில் ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம இவ்வளோ படிக்க போகிறோமா, இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதனோட ஆர்வம் குறையப்படும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபோனே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு லேப்டாப்பில் வந்து திரும்ப எகெயின் ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஸ்டோர் பண்ணதை திரும்ப இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் டெலீட் ஆனாலும் பரவாயில்லைங்க, இன்னொரு விஷயத்தில் டெலீட் ஆகிடக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப வந்து கிளியராக கிளவராக என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, 2 ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க. ஆனால் நம்ம படிக்கிற விஷயத்த நம்ம பிரெயினில் ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டோ நம்ம படத்தையோ நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 இடத்துல நம்ம வந்து பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேட்குற விஷயம் விஷுவலாக நம்ம போகிறதுனால நம்மளோட காதில் வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த டெம்போரல் லோபுன்னு சொல்லிட்டு ஒரு லோப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் லோப், நம்மளோட நெற்றி பகுதியில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப். இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகள் ரீதியாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டு ஞாபகப்படுத்தி கேட்டாலும் அந்த விஷயம் வந்து இந்த பாட்டுப்பா, இந்த சாங்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற நம்ம ஏபிசிடியை தவிர நம்ம இன்ன வரைக்கும் சின்ன வயசில் படித்தது எதையுமே ஞாபகப்படுத்தி பார்க்கறது இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டாஃப்ஸ் அப்படி சொல்லித்தர முடியாது. ஏன்னா நம்ம விஷுவலாக நம்ம போட்டோம்னா நம்மளோட பாடி நம்ம அதில் கான்சன்ட்ரேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீச்சர்ஸை வந்து குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன பண்ணலான்னா, எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்த வாய் விட்டு படித்து அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ சும்மா உட்காந்து நீங்கள் வந்து ஏதாவது கேம் விளையாடுறதுக்கோ இல்லை வந்து வெளியில் போகிறதுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு
என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாடின ஒரு விஷயத்த நீங்கள் பாட்டாக கூட பாடி பார்க்கலாம். ஒரு வாட் எவர் நீங்கள் என்ன கொஸ்டின் படிக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தோணுதோ அந்த விஷயத்த ரிவைண்ட் பண்ணி நம்ம ஆடியோ ஸ்டோரேஜில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரேஜை நீங்கள் வந்து திரும்பி திரும்பி கேட்கப்படும் போது அந்த விஷயம் உங்களுக்கு எல்லா ஸ்டோரேஜ்லேயும் பதிவாக ஆரம்பிக்கும். அப்படி ஆகிறதுனால நீங்கள் ஒருவேளை எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் பேப்பரில் பார்த்து ஒரு விஷயத்த மறந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் நடக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் மூலமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா, ஐயோ மறந்துருச்சேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தட்டுவோம், இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காது பின்னாடி சொறிவோம், இல்லையா தலையை தட்டி கொடுத்துப்போம். இதெல்லாம் என்னன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகின மாதிரி நம்ம தட்டி கொடுத்து நம்ம அந்த சிக்னலை வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி அர்த்தங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. மறந்து போகுதேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி படிக்கணுங்கிற அந்த ஒரு சப்கான்சியஸில் உங்களோட மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக நடக்காது. உணவுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கணுங்கிறதுக்காக அந்த உணவையே நம்ம ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க காலைல 7 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா ஈவினிங் சாயந்தரம் ஒரு 5 o'clock போல தான் சாப்பிடவே செய்கிறாங்க. மதிய உணவு எல்லாமே தவறான டைமில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மூளையில் வந்துட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். நம்மளோட ஒரு விஷயம் நம்ம ரிமைண்ட் பண்ணணும்னா எனர்ஜி தேவை. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சக்தி ஓட்டம் தேவை. ஸோ நம்ம உணவு ரீதியாக தான் நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு ஸ்டோரேஜ் போகும். அந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம இது பண்ணணும்னா நம்மளோட உணவு பழக்கத்தையும் நம்மளோட தூக்கத்தையும் சரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஞாபக மறதிங்கிறது இருந்து விடுபடலாம். உணவில் எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக உட்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், கீரைகள் அதிகமாக உட்கொள்ளலாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸாம் டைமில் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, வல்லாரை அதிகமாக சாப்பிட்டுப்பா, முட்டாயாவோ இல்லை வந்து கீரையாவோ அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அது போக நான் ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். திப்பிலி பவுடர், திப்பிலியை வந்து பவுடர் ஃபார்மேட்டில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. ஸோ அந்த திப்பிலி பவுடரை நீங்கள் எடுத்து தேன் கலந்து ஒரு சொட்டோ 2 சொட்டோ தேன் கலந்து நம்மளோட நாக்கில் டெய்லியும் காலையிலையும் ஒரு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 48 டேஸ்லேருந்து 90 டேஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயின் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த திப்பிலி பவுடர் ப்ளஸ் தேன் வந்து அருமையான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போக இன்னொரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் மூலமா சொல்லித்தரேன். சிட்டப்ஸ். அதாவது சிட்டப்ஸுங்கிறது நத்திங் பட் தோப்பு காரணம். நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பனிஷ்மெண்ட்டுக்காக தோப்பு காரணம் போடுப்பா, ஹோம்ஒர்க் செய்யலையா தோப்பு காரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக நம்ம தோப்பு காரணம் போடுறோம்? அது வந்து நம்மளுக்கு உடம்பு ரீதியாக வலிக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம தோப்பு காரணம் போடும் போது நம்ம பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீ நாளைக்கு அந்த விஷயத்த தவறாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இன்டியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஞாபக மருதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம முன்னோர்கள் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம வந்து தோப்பு காரணம் போடுறோம். நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வலிக்கிறதுக்காக சொல்ல, நம்மளுக்கு ஞாபக மருதியை வந்து ரீஸ்டோர் பண்ணும். அதாவது நம்ம படித்த விஷயத்தையும் நம்ம இன்னொரு விஷயம் மறந்து கூட அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த தோப்பு காரணமாக ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்களும் எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை ரொம்ப ஒரு விஷயம் உங்களால் காலையில் எழுந்துச்சு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையிலும் ஒரு 10 சிட்டப்ஸ் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மைண்டும் ரெஃப்ரெஷ் இருக்கும், உங்கள் பாடியும் ஆக்டிவேட்டாக இருக்கும். எக்ஸாம் எழுத போகும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக ஒரு விஷயம், உங்களுக்கு புக்கை வந்து படிக்கிறீங்கன்னா ஒத்து படிக்கிறீங்க ஆனால் வாய் விட்டு படிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக்கை படிச்சுட்டு வாய் விட்டு சத்தமாக படிங்க. அந்த சத்தமாக படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆடிட்டரியாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ வாய் விட்டு படிக்கிறதுனால நம்மளுக்கு பிரெயினுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நம்மளுக்கு தூங்க விடாமல் பார்த்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறவங்க இந்த மாதிரி சில டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இல்லையா ஒரு காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லுவாங்களே 3 to 5 அந்த டைமில் எந்திரிச்சு புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது வந்து முத்ரா ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கையில் ஏதாவது முத்ரா வச்சாலும் சரி, இல்லை கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடம் நம்மளோட மூச்சு மேலே கவனம் வச்சு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே உங்களுக்கு ஞாபக மறதி வரவே வராதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் நாள் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது, லைஃப் லாங் இதை பயன்படுத்திட்டு வரும்போது ஞாபக மறதிங்கிறது ஒரு நோயாக மாறாது. ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை நான் சொன்னது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க, யாரெல்லாம் அதிகமாக ஞாபகம் மறக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண வைங்க. மீண்டும்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.